ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம டிஃப்ரென்ஸுங்க. என்னன்னா, இப்போ இது வந்து அந்த கீழ வந்து ஃபில்ட்ரேட். அந்த வடிச்சேன் இல்லையா தண்ணி அது. இது வந்து அந்த பிரிசிபிடேட். ஸோ இதுதான் என்னோட ப்ராடக்ட்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ செம்மையா பிரிஞ்சிருக்கா? ஸோ இதனால தான் இந்த மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச மெத்தட். அப்படியே இது பண்ணுறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு? இப்படி இருந்துச்சு. பக்கத்துல வச்சுருவோம். ஸோ இது வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, இது எப்படி இருக்குன்னு தெரியும். இது எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, கீழயே ஒரு ஸ்பாட் இருக்கு. ஆனா இதுல தெரியவே இல்ல பார்த்தீங்களா? ஸோ இதனால தான் எனக்கு பிரிசிபிடேஷன் மெத்தட் வந்து என்னோட ஃபேவரட் மெத்தட். ஆக்சுவலா இது ஒரு ஆக்சிடென்ட்லாம் நான் இத கண்டுபிடிச்சேன். இது வேணும்னே அப்படியே பண்ண கிடையாது. ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா நான் அது பண்ணும்போது, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆச்சு. இத ஃபில்டர் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நானா ட்ரை பண்ணது தான் இந்த மெத்தட். இது 254 நானோமீட்டர். இது வந்து 393. ஸோ ஏன் 393 நானோமீட்டர் வந்து நான் இந்த ஃப்ளோரசன்ட் காம்பவுண்ட் எதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, இன்கேஸ் நம்ம 254 நானோமீட்டர்ல தெரியாத சில காம்பவுண்ட்ஸ் வந்து 393 நானோமீட்டர்ல அப்படியே பக்காவா காட்டி குடுத்துரும். ஸோ இது பியூரிட்டி செக் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பாட் வந்து கிளியரா தெளிவா இருக்கா? ஒண்ணு. ஸோ இதுதாங்க. இவ்வளோதான் மேட்ரு. இது போலாம். இப்போ இங்கேயும் காம்பவுண்ட் இருக்குல்ல. இப்போ நான் இத வந்து ஃபர்தரா நான் காலம் எடுத்துட்டு போலாம். காலம் எடுத்துட்டு போம்போது, நான் இதையும் என்னால ஈஸியா பிரிக்க முடியும். இது 2 மெர்ஜ் ஆச்சுனாலும் பிரச்சனை இல்ல. கம்மியா தான் இதுல இருக்கும். ஆ காலம் போடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இத காலம் போடலாம். காலம் போட்டு நடுவுல கொஞ்சம் காம்பவுண்டையும் பிரிச்சு எடுக்கலாம். ஓகே. ஸோ இதுதான். இதுல ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கேளுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றதுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றேன்.